ஹாய் ஹலோ பெஸ்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்பி. ஸோ ரொம்ப நாள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டே, அதாவது பறக்க ஃபுல்லாக காலையில் 7 மணி 8 மணி ரைடை ஓட்டணும் 8 மணி அப்படி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து ஒரு டே இருந்திருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணாலி. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8:30 மணியாக ரீச் ஆனோம். ஸோ இதுதான் பேர் ப்ரொமோஷன்லாம் வேணால, ஏதோ ஹோட்டல் மணாலியில் பேர் போட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணது. டீசனாக ரூமுங்க. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா. ரொம்ப அதாவது இது ஆஃபீஸில் இருக்குது. இதே சீசன் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோ ரைடிங் ஜாக்கெட்ஸ், ரைடிங் பூட் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டு இப்போ தான் வந்து மதியம் ஆகுது. என் சொல்லி வெளியே போயிட்டு ஹடிம்பா டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகலான்னு இருக்கோம். அடிக்கடி வந்தால் போகிறதுங்க. மணாலி வந்தால் எப்படி நம்ம திருப்பதி போகிற மொட்டை போடுற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணாலி வந்து அந்த கோயில் போகிறது வந்து வழக்கம். ஸோ அந்த கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு டிஃபன் ஆர் லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து ஒரே டைம் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைஃப் ஆஃப் சாங் இருக்குல்ல, என்ன ஃபால்ஸ் அது, ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கே வந்து அது 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தப்போ வந்து போனது. அதுக்கு வந்து அப்போ போகிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மனது இப்போலாம் அது போகல. ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகல. ஸோ அதுவும் பிளானில் இருக்குது. அதை விட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா ரிலாக்ஸாக இங்கெல்லாம் அறக்க பிறகு ஓடணும் இல்லை, சும்மா ரிலாக்ஸாக வந்து போயிட்டு வரலாம் தான் என்ன பிளானு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஹடிம்பா டெம்பிள் கிளம்பலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜாக்கெட் தேவையா குமார் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். எதுக்காகனா உள்ளே போட்டு ஒரு ஆஃப் அண்ட் டிஷர்ட் தான் போட்டுருந்தேன். சப்போஸ் நைட் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் குளிர் இருக்கும், ஒரு வேளை சுற்றிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சுன்னா குளிராக அப்படின்னு எடுத்து போட்டாச்சு. மடித்து பேக்கில் வச்சுக்கலாம். அதான் தூக்கி அப்படி போட்டுருக்கேன். அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு தான். ஸோ பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. நீங்கள் வந்து நம்ம வந்து மோட்டோ விளாகிங் ஆக்சுவலாக இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்மெட் போட்டு இந்த விளாக் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் எதுனா ஹேண்டியாக வந்துட்டு கேமரா வச்சு பைக்கு கையில் எடுத்துகிட்டேன். ஸோ மோஸ்ட்லி டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்புறம் தான் விளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பேக் சைடு போனால் மால் ரோடு. இங்கேருந்து ஒரு மேபி ஒரு 300-400 மீட்டர்ஸ் இருக்கும். போனால் மால் ரோடு இருக்குது. ஸோ நம்ம பேக் சைடு தான் இந்த பக்கம் போனோம்னா டெம்பிள், ஹடிம்பா டெம்பிள் ரோட். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹடிம்பா டெம்பிள் போயிட்டுருக்கோம். அதாவது என்ன தெரியுமா, இந்த பாட்டு நான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம். செகண்ட் நடந்து போனோம். ஒரு 400 இல்லை 500 மீட்டர் தான் இருக்கும். அதை நம்பி யாரும் வந்து அவ்வளோ உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்பி யாரும் நடந்து வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் வாட்டி நாங்கள் வந்து பல்ப் வாங்கினோம், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் ஸ்டீப் அப்பில் வந்து ஒரு 4 ஹேர்பின் பின் மாதிரி ஒரு தாண்டி வரணும். இல்லைனா இந்த மாதிரி இந்த மரத்துக்குள்ளே வந்துட்டு கேப்பில் படிக்கட்டுருக்கும், நடந்து வரணும். நினச்சிங்கன்னா வாங்க பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு இவ்வளோ மீட்டர் தானே அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுறாங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஃபுல்லாக வெறிச்சோடிங்க, யாருமே இல்லை. போகலாம். வர வழியில் பார்த்துருப்பீங்க, எந்த கடையுமே இல்லை, எல்லாமே க்ளோஸாக இருந்துச்சு. சீசனில் இல்லை. ஸோ மேபி அதனால் இருக்கலாம். பார்த்தா ஸ்டார்டிங்கில் 2-3 கடை மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் ரொம்ப இல்லை, ஒரு 10 பேர் 5 பேர் அவ்வளோதான் இருக்காங்க. கோயில் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. நெட்டி பார்த்தீங்களா, அது வந்து இந்த கோயில் வந்துட்டு நான் வந்துட்டு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன் மணாலியில். இங்கே வந்திருக்கேன். பட் இதுவரையும் உள்ளே போனதில்லை. சரி உள்ளே போய் பார்த்தேன். சின்னதாக சிம்பிளாக வந்து ஒரு கோயில். அவங்களே வந்து இப்படி பொட்டு வச்சு விட்டாங்க. கூடவே வந்து இதான் பிரசாதம், பொரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து க்ரௌட் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு கெட்டது என்னென்னா வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், எல்லா வந்து கோயில் போகலாம். பட் க்ரௌட் இந்த மாதிரி டைமில் என்னென்னா எல்லாமே ஆளுக்கு கம்மியாக வருவாங்கல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸாக வந்து முயல் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் சொன்னால் கூட ஃபோட்டோ, ஏன்னா வந்து சொல்ல தப்பு இல்லை. ஏன்னா வரதே ஒரு 5-10 வருவோம். ஸோ அப்போ அவங்கள அன்றைக்கான டே வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் வரும்போது அதை வச்சு அவங்களோட டெய்லி லைஃப் ஓடிட்டுமோ. ஸோ அதனால் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கேட்டுருந்தாங்க எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இல்லைன்ட்டோம். லோகேஷ் தலைவர் பார்த்தீங்கன்னா எடுக்கிற கடைசியில் வந்து அவர் ஏதோ பிஸ்னஸ் காலில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால வந்து இல்லை இப்போ இது வேண்டாம் போகலான்ட்டு அப்படி வந்து கிளம்ப சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் முதல்ல கோயில் வந்துட்டோம். இனி போயிட்டு நல்ல நான்வெஜ்ஜாக சாப்பிட போகிறோம். நல்லா என்ன சொல்கிறது, இப்போ நல்லா சாப்பாடு கிடைக்குங்க. ஆக்சுவலாக லாங்கில் நம்ம அங்கே லே சைடில் கிடைக்காத சாப்பாடு வந்து நல்லா தான் இங்கே கிடைக்கும். சாப்பிடலாம். ஸோ மால் ரோடுக்கு வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கடையில் வந்து தந்தூரி அப்புறம் ரொட்டி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து அதே மால் ரோட்டில் தான் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணின்ற ஒரு வார்த்தை கடையை வெளியே பார்த்தப்பறம் அந்த கடைக்குள்ளே சாப்பிட வந்தாச்சு. ஸோ மெனு புக்கு பார்த்தா வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதில் பட்ஜெட்டாக வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரிப் ஆரம்பிச்சுறது எங்கேயும் சாப்பிட இல்லையா, அதனால தான். சாப்பிட பார்த்தீங்கன்னா பைக் வந்து விட்டு எடுத்து வந்துச்சு. ஆக்சுவலாக அது வரும்போதே வந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி நடந்து பெயிட் பார்க்கிங் போர்டு போட்டிருப்பாங்க. அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னா நடந்து வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காருக்காக நினைக்கிறேன். ஏன்னா சின்ன ரோடாக இருக்கும் வரதுக்கு. பைக் முடிஞ்சால் இங்கே வர வந்துடலாம். ஏன்னா
இப்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பைக்கு ப்ளஸ் 4 பைக்கோட 6 பைக்கே இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் இப்படி நடக்கணும். எங்கே போகிறோம்னா அந்த மலை உச்சிக்கு போகிறோம். சாங்க போடுமா, மோட்டிவேஷன் சாங் 96 சாங்கை போட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னாங்க. நான் பழைய வீடியோ காமிச்சு கொடுத்தேன், இந்த அளவுலாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் 10 படிக்கட்டு ஏறணுன்னே மூச்சு வாங்க போகுது. இதே கீழே மட்டும் ஒரே கடை இருக்கும். சொல்லுவாங்க தண்ணி வேணா வாங்கிட்டு போயிடும் அப்படின்வாங்க. பட் இப்போ எப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு நிறைய கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் தான். இது வந்து 2வது ஃபால்ஸ். ஆக்சுவலாக இதுக்கும் மேலே போனால் தான் மெயின் ஃபால்ஸ் வரும். இங்கே பாதி அட்வென்ச்சர் போகுதுன்றவங்க இங்கேயே வந்து குளிச்சுட்டு போயிடலாம். அந்த லைஃப் ஆஃப் ராம் இருக்குல்ல, அது இன்னும் மேலே போடும். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா கீழே கிளம்பும்போது ஒரு 3 நாய் பார்த்தீங்கன்னா கூட தொடங்கி வந்துச்சு. 2 பாதியில் அத்துட்டு வச்சா இது மட்டும் தான் கூட வந்துட்டு இருக்கு, வழி காட்டிட்டு இருக்கு. ப்ராப்பர் ரூட்டில் எங்களால் நடக்க முடியல. இந்த படிச்சில் அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒத்தடி பாதையில் 2-3 நடந்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு 30% வந்துருப்போம். சொல்ல பயப்பட கூட வந்துட்டேன். அங்கேயே உட்காந்துருக்கேன், வந்து உட்காந்துருக்கேன். என் ஃபுல் வெயிட்டையும் மேலே போட்டு உட்காந்துருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ப்ரௌன் டாக் ஒன்று பார்த்தேன். அதே மாதிரி தான் கீழே ஒன்று பார்த்தேன், அதுவான்னு தெரில. அது சரி வா மேலே போகலாம். உன்னை திரும்பி வரலாமா? நீ போகிறான் தான் வரேன், கரெக்டாக விட்டு போகும். டேய் இப்படி வழுக்கார இடத்த விட்டு என்ன உண்டு? போ போ. போடா போ போ. நல்லா நடக்கிறேங்க. இந்த பக்கமாக குதிரை நடக்கட்டோமா? அப்படியே கூப்பிட்டுட்டானே. வா சரி, நான் எப்படியா நீ எப்படி போகிறேன்? கமான். ஓடி வா சரி வா. ஐய் பாருடா, இவ்வளோ உடம்பு ஜம்மு ஏறேன். கரெக்டாக ரோடு தெரியுதுங்க. ஷார்ட்கட் ரோடு எப்படி ஏறலாம்? நான் பயப்பட அங்கே சுற்றிட்டு தான் வரேன். சரி வா, ரூட்டு கம்மிவா. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி போட்டிருக்கு. வந்தது வேஸ்ட்டுன்னு யோசித்தோம், பார்த்தா வேலி வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்களாம் கட் பண்ணதா இல்லை நம்ம கட் பண்ணான்னு தெரில. பட் இப்போ அது ஓப்பன் இருக்குது. ஸோ போகலாம். கேட்டால் நம்ம டாமி மாட்டி விடலாம், அவன் தான் கூட்டு போனான் வழியிலேருந்து. கீழே விழுந்ததுங்களா? அவ்வளோதான், அவ்வளோ டீப்பு. அடே டாமி என்னை கூட்டு போடாடே. வரதில்லை போலுங்க, ஃபுல்லாக அவ்வளோ செடி பிடிச்சிருக்கு. ஃபால்ஸ் ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
பெரிய குண்டா இருக்கே முடியாது. அவ்வளோ ஒரு ஹார்ட் ட்ரெக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஒரு பெரிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்தா, ஏன்னா நடந்துட்டே இருக்கானா, அவன் உட்காந்துட்டானா சரி நம்ம நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு டக்கு டக்கு உட்காராமல் நடந்துட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கூட நான் நிறைய வாட்டி உட்காந்து வந்தேன். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டி தான் உட்காந்துருக்கேன். ஆல் பிடி ஸ்போர்ட்ஸ் டு திஸ் செல்லவுட்டி வாடா. கரெக்டாக நம்ம கிளம்புறோன்ட்டு அது கிளியராக தெரியுதுங்க. ஒன்னேஸ்டா ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் தான் அப்படியே உட்காந்து மல்லாக்கப்படுத்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம். செமையாக இன்னும் விட்டா இன்னும் ஒரு 1 hour அடிக்கலாம். அவ்வளோ குளிர் ஆக்சுவலாக இல்லை, பட் என்னென்னா டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு. இப்போ இறங்கினா தான் அட்லீஸ்ட் நம்ம வந்து 1/2 hour தட்டி தடுமாறி கீழே வந்து இறங்க முடியாது, இருட்டிடுவாங்க தான். ஸோ பாய் பாய் ஜோகினி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கிடைக்கிற கஷ்டம் பாருங்களேன். அங்கே ஸ்டார்டிங்லேருந்து அது எது நினச்சி வந்து தெரியல. நாங்கள் எதிரையும் எங்கிட்ட ஒரு பிஸ்கெட்டோ எதுவுமே இல்லை, சும்மா தான் இருந்து தான் கூட வந்துச்சு. 3 டாகில் இது ஒன்று வந்தது. பார்த்தா கூடவே வந்து எங்களுக்கு அதாவது 2 டைவர்ஷன் இருந்தால் கூட ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டில் இருந்து அதுவும் ப்ராப்பர் டைரக்ஷன் கூட்டிகிட்டு போகுதுங்களே. என்னடா மனத்தை பார்த்துட்ருக்க, சாப்பிட்டுட்டு இருக்கியா, பசிக்குதா, புல் சாப்பிடுது. போ டைம் ஆச்சு போ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டியாச்சு தெரியுதா. ஒரு 6:30 மணிக்கு இறங்கிட்டோம். எதுக்காக லேட் ஆச்சுன்னா வந்து பைப்பில் நம்ம கூட வந்தால் ஸ்டார்டிங் டெண்டர் வந்தனால அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சதும் இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான விளாக் முடிஞ்சு. ஐயோ இது என்ன கேமரா அப்படியே. ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கான விளாக். செம்மையாக இருந்துச்சு ட்ரெக். ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா 2 years முன்னாடி போனப்போ நான் டயர்டாக ஃபீல் பண்ணோட இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உடம்பு போட்டால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா மூச்சு வாங்கினாலுமே ஒரு ஷார்ட் பீரியடில் மேலே போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அதுவும் அந்த டாக் கிடச்சது வந்து செம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஸோ இன்னைய விளாக் முடிச்சு நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா மணாலி டு சண்டிகார் ஹார்ட் கோர் ரைடு இருக்க போது அதுவும் டஃப்பான ரைடு. எப்படின்னு தெரியல, ஏன்னா மணாலி டு சண்டிகார் ரோடே ஃபுல்லாக பிளாக்ல இருந்துச்சு. இப்போ தான் ஓப்பன் ஆகி கேள்விப்படுறோம். என்னம்மா டஃப் அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம். பாய், see you.